எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கீர்த்தி சுரேஷ் பேசுறேன். ரொம்ப சந்தோஷம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகை கீர்த்தி சுரேஷ்க்கு திருமணம் நிச்சயமாகி நாளைக்கு டெஸ்டினேஷன் வெட்டிங்காக நடக்க இருக்கு. இந்த நிலையில் கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய திருமணம் பற்றி போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. நடிகை கீர்த்தி சுரேஷ் தற்போது பாலிவுட்டில் வருண் தவான் ஜோடியாக திரைப்படத்துடைய ரீமேக்கான பேபி ஜான் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்குனர் அட்லி தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் வர 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் ஆக இருக்கு. தன்னோட திருமண சடங்குகள் இருக்கிறதால நேற்று முன்தினம் நடந்த இசை வெளியீட்டு விழாவில் கூட கீர்த்தி சுரேஷ்னால கலந்துக்க முடியல. இந்த நிலையில் கீர்த்தி சுரேஷ் தன்னோட பல வருட காதலரான ஆண்டனி தட்டில் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்க போகிறாங்க. இந்த திருமணம் கோவாவில் நடக்க இருக்கு. இப்பெல்லாம் பிரபலங்களுடைய திருமணம் ரகசியமாக நடக்கிற மாதிரி தான் இந்த திருமண ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக மாப்பிள்ளை ஆண்டனி ஜன்னல்களுக்கும் கதவுகளுக்கும் ஸ்க்ரீன் மற்றும் டெக்கரேஷன் ப்ராடக்ட்ஸை வச்சு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் இவர் துபாயில் ஏதோ தொழில் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டனி பண்ணுற தொழில்கள் எல்லாமே இந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட மாதிரியும் வெப்சைட் டொமைன் கூட இந்த வருஷம் லான்ச் பண்ண மாதிரி தான் காட்டுது. ஸோ மாப்பிள்ளை பற்றின விவரங்களை ஏனோ பரம ரகசியமாக வச்சுருக்காங்க. குறிப்பாக கீர்த்தி சுரேஷுடைய வெட்டிங் இன்விடேஷனில் கூட கீர்த்தியுடைய குடும்ப வரலாறு மொத்தமும் இருந்துச்சு. ஆனால் மாப்பிள்ளையோட பெயரை தவிர எதுவுமே அந்த இன்விடேஷனில் இல்லை. இந்த நிலையில் கீர்த்தி சுரேஷ் ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஒன்று அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் திருமணத்துக்கு தான் தயாராகிட்டு வரதாகவும் கொண்டாட்டங்கள் ஆரம்பமாயிருச்சு, த மேட்னஸ் பெகன்ஸ் அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்காங்க. நாளைக்கு திருமணம் நடக்க இருக்கிற நிலையில் இன்னைக்கு நலங்கு வைக்கிறது, மெகந்தி சங்கீத் உள்ளிட்ட திருமண சடங்குகள் நடக்க போகுது.